புதுச்சேரியில் வீடு தேடி நியாய விலைப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் ரெஸ்டோ பார்கள் மூடப்படும் என்று பாமக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. 19 தொகுதிகளில் பாமக வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி தேர்தலுக்கான பாமகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. மாநில அமைப்பாளர்கள் வடிவேல், மதியழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் தேர்தல் அறிக்கையில் ஒரு முக்கிய அம்சங்களை எடுத்துக் கூறினர். வீடு தேடி நியாய விலைக்கடை பொருட்கள் வழங்கப்படும். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள அனைத்து ஆலைகளும் மீண்டும் திறக்கப்படும் என்று உறுதியளித்தனர். மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை அரசு பேருந்தில் பயணிக்கும் மகளிருக்கான கட்டணத்தை அரசே ஏற்கும். புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்கள் படிப்படியாக மூடப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நமது மண்ணின் வளர்ச்சி, அனைத்து மக்களின் முன்னேற்றத்தை கொண்டு எடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் பொருட்கள் அந்தந்த பகுதி ஊழியர்கள் மூலம் வீட்டிற்கே நேரடியாக வந்து வழங்கப்படும். தொழில் மற்றும் கூட்டுறவுத்துறை மீட்பு, ஆலைகள் திறப்பு, லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை மற்றும் காரைக்கால் கூட்டுறவு ஆலை புனரமைக்கப்பட்டு நெசவாளர்கள் வாழ்வும் மற்றும் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் சீரமைக்கப்பட்டு நெசவாளருக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். காலியாக உள்ள அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன.